அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்களை சந்திப்புகள் மொழிகிறேன். துபாய், ஷார்ஜா, அபுதாபி அப்படின்னு ஒரு மின்னூல் போட்டிருக்கேன். அதில் ஒரு விஷயம், கார் வாஷ் அண்ட் டனல்ஸ். துபாய் போய் இருந்தபோது எடுத்து நாங்கள் கார் வாஷ் பண்ணுறதுக்கு போனோம். அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பு, 15 கூட இருக்கும், துபாய் சென்றிருந்த போது காரை இப்படி ஒரு ஷெட் போன்ற இடத்தில் நிறுத்தி 4 பக்கமும் நுரை பொங்க வாஷ் செய்தார்கள். நாங்கள் உள்ளே இருந்தோம். காருக்குள் நாங்கள் அமர்ந்திருக்க பார்க்கவே பிரமிப்பூட்டிய காட்சி அது. அதேபோல் துபாய், ஷார்ஜா போன்ற நாடுகளில் இந்த டனல்களிலும் ரவுண்டானாக்களிலும் மேப்பு பார்த்து திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த மாகாணத்துக்கே போய்விடுவோம். தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறோம். நாம் போக வேண்டிய ஊருக்கு திரும்ப வேண்டும் என்றால் 200 கிலோமீட்டராக சுற்ற வேண்டும். எனவே கவனம் தேவை. காரை உள்ளே நிறுத்தியதும் முதலில் சுற்றுப்பட்ட கண்ணாடி முழுவதும் நுரைமழை வெளியில் ஸ்ப்ரே பண்ணாங்க. அதன் பின் தண்ணீர் அருவி, அதுவே உலர வைத்து அனுப்பிவிடுகிறது. இப்போது இங்கே இந்தியாவிலும் கூட இப்படி கார் வாஷ் இருக்காம். அங்கே உள்ள ஒரு கடையில் காஃபி குடித்தோம். காஃபியை விடவும் நுரையும் கசப்பும் அதிகம். மெக்டொனால்ட்ஸில் என் மூத்த மகன் நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டான். அங்கே வித்தியாசமாக இருந்தது. அப்போது அட்லாண்டிஸ் செல்வதற்கு ஒரு முறையும் அபுதாபி செல்ல ஒரு முறையும் இந்த நீண்ட டனல்களில் பயணம் செய்தோம். இவை மட்டுமல்ல, சும்மாவே ஷார்ஜாவிலிருந்து ஷேக் சாயத் ரோடு போவதற்கு சிறிய டனல்களை கடக்க வேண்டும். அதான் பெரிய ரோடு, ஷேக் சாயத் ரோடு. நம்மூரில் மேம்பாலங்கள் மாதிரி இந்த டனல்கள் இருப்பதால் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடிகிறது. துபாயில் அநேகம் கார் தான். இருசக்கர வாகனங்களை பார்ப்பதே அரிது. தூரத்தே அபுதாபி செல்லும் பஸ். இந்த டனல்களில் ஆங்கில படங்களில் வருவது போல சீரான ஒளி வெள்ளம் இருக்கிறது. அதோ தெரியும் வெளிச்சம் நாம் டனலில் இருந்து வெளியேறப் போவதை காட்டுகிறது. பளபளாவென சூரிய ஒளி. அபுதாபியில் இருக்கும் ஏதோ ஒரு கட்டிடம். அடுத்து நாம் அட்லாண்டிஸ் போவோம். இதோ டனலில் ஆரம்பம். உள்ளே தங்க நிற வெளிச்சம். இங்கு ஸ்பீட் லிமிட்டை கண்காணிக்க அங்கங்கே சர்வைலன்ஸ் கேமரா உண்டு. டனல்ஸ் எல்லாம் சீராக இருந்தாலும் நேராக இருக்காது. ஒரே வளைவுகள் தான். இதோ மேலேறப் போகிறோம். இது இரவு நெருங்கும் நேரம். அதோ தெரிவது தான் அட்லாண்டிஸ், பாம் ஜுமைரா. பாம் ஜுமைரா மிக அழகான இடம். கடற்கரை ஒற்றிய ஜுமைரா பீச்சையும் இன்னும் அட்லாண்டிஸ் பற்றிய அழகிய படங்களையும் பின்னர் பார்ப்போம். நன்றி.